கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் அனைவருக்கும் உண்டாவதாக. மற்றும் தேவனுடைய மாபெரும் தயவு, அவருடைய வெளியேறப்பெற்ற கிருபை நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று அவருடைய ராஜ்யத்தை பற்றதான தெய்வீக சத்திய பாடத்தை அனுப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய அன்பின் பரலோக தேவன் நாம் மீண்டுமாக நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்வோம். ஸோ நம்ம கடந்த வாரத்தில் பார்த்த விஷயம் நம்ம ரீகால் பண்ணிட்டு என்ன பார்க்க போகிறோம், பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். ஸோ தேவனுடைய ராஜ்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். தேவன் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் 1000 ஆண்டு அரசாட்சியை கொடுத்ததான விஷயங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3 இடத்துல மாற்றம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். ஒன்று எங்கே அப்படின்னு பார்க்கும்பொழுது சங்கீதம் 90, அடுத்து 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அப்புறம் வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி பற்றி சொல்லப்பட்ட வேதவாசனம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 இடத்துல சொல்லப்பட்டதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தெளிவாக தெரியும். போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா, 90ஆம் சங்கீதம் அப்படியே முழு டீடெயிலில் பார்த்தோம். தேவர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ரெஃபரன்ஸை கொடுத்துருந்தாங்க. என்ன தெரியுங்களா, 1000 வருஷம் என்பது எதுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம், 1000 வருஷம் என்பது ஜாமத்துக்கும் 1000 வருஷம் என்பது நேற்று கிழந்த நாளை போலவே என்ன பண்ணாங்க, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் தெளிவாக பார்க்க முடியுது. 1000 ஆண்டு அரசை குறித்து மிகப்பெரிய ஒரு ரெஃபரன்ஸ் எங்கே தேவை வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் 90ஆம் சங்கீதத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை பார்க்குறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்கே தான் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தோன்னாக்கா, அங்கே பேசுகிற வசனம் இருக்கு இல்லையா, அந்த பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட அந்த மாபெரும் அந்த வசனத்தை மையப்படுத்தி தான் நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிறாங்க, அவருடைய வருகை குறித்து பேசும்போது ஒரு வசனம் பேசினார். ஞாபகம் இருக்குங்களா, என்ன வசனம்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 38 வாசிக்கலாம் சிஸ்டர். லூக்கா 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை கட்டாமல் எங்கிருந்து ரெஃபர் பண்ணி பேசியிருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் 1000 ஆண்டு அரசை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா சங்கீதம் 90 சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிக்க முடியுது. இப்போ இயேசு கிறிஸ்து அப்படி என்ன பண்ணுறாங்க, 1000 வருஷம் ஜாமத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை அப்படி என்ன பண்ண உள்வாங்கி இங்கே பயன்படுத்துகிறாங்க. அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து என்ன பண்ணுவார், வருவான்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா நமக்கு தெரியும் ஜாமம் பார்க்கும்போது 1000 ஆண்டு வருடத்தை குடிக்குதுன்னு பார்க்குறோம். அப்படின்னு பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும், ஒருவேளை அவர் வந்திருக்கிறது யார் பார்ப்பாங்களாம், அவர் வந்திருக்குது அப்படி இருக்க கண்டால் ஊழியக்காரர் பாக்கியவான்கள் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பார்த்தோம், தேவனுடைய கான்செப்ட், அதாவது 6+1 பார்த்தோம் இல்லையா. என்ன அர்த்தம், 6 என்பது 6000 வருஷனுடைய காலப்பகுதி, பாவம் சாப மரணத்தை கொடுத்த விஷயம் பார்த்தோம். +1 என்பது 1000 years பார்த்து ஞாபகம் இருக்குங்களா. ஓகே, இல்லை கேள்வி கொஞ்சம் வரும், பார்த்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்ன பண்ணுறோன்னாக்கா, அந்த 7ஆவது நாள் கொடுத்து ஒரு சக்கர விஷயம் காமிச்சாங்க. 7th நாளில் எத்தனை 1000 வருஷம் இருக்குது, 7வது நாளில் 7000 வருஷம் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அந்த 7000 வருஷம் இருக்குது இல்லையா, அதில் முதலாம் வருஷம் என்ன நடந்துச்சுங்க, ஆதாமுடைய பாவத்தில் விழுந்து போன ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தோம். எங்கே, அந்த 7வது நாளில் ஃபஸ்ட் இயர்ஸில் முதலாம் 1000 வருஷத்தில் ஆதாம் என்ன பண்ணிட்டாங்க, பரிபூர்ணத்தை விட்டு விழுந்து போன ஒரு தன்மை பார்க்க முடியுது. அடுத்து இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை எந்த 1000 வருஷத்தில் துவங்கப்பட்டது, 4127. அப்படின்னா எத்தனாம் 1000 வருஷம், 4, 3, 5, 5ஆம் 1000 வருஷத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகை காணப்பட்டது. எத்தனை வருஷம் பார்க்கும்போது, ஆதாம் விழுந்து போனார் இல்லையா, விழுந்து போனதுலேருந்து இயேசு கிறிஸ்து அந்த காலப்பகுதி பார்க்கும்போது 4126 வருஷம்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா, என்ன பேசிகிட்டு இருக்கேன் மார்க்கில், நான் எப்போ வரப்போகிறேன், அவரோட 2ஆம் பிரசனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. நான் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, முதலாம் வருகையிலேருந்து பேச. அப்படின்னா இந்த சார்ட் புரியும். அப்படின்னா முதலாம் வருகை எந்த வருஷம் பார்க்குறோம், 5ஆம் நாள், முதலாம் 1000 வருஷம் அவருடைய பார்வையில். அப்படின்னா இயேசு கிறிஸ்து பேசுகிறாங்க முதலாம் 1000 வருஷத்துலேருந்து 2ஆம் 1000 வருஷத்திலாவது அல்லது 3ஆம் 1000 வருஷத்திலாவது, அதான் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்தில் வந்து. அப்படின்னா இயேசு எப்போ வந்தாலும் தெரியும் இல்லையா, 6ஆம் வருஷம் முடிந்து 7ஆம் வருஷம் ஆரம்பிக்க துவக்கத்தில் என்ன வந்துட்டாங்க, இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்க பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வருகை 5ஆம் 1000 வருஷம். அடுத்து பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை எப்போ பார்க்கும்பொழுது பார்த்தோன்னாக்கா 6000 வருஷம் முடியுது, 7ஆவது வருஷம் துவக்கத்தினுடைய
ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்க. கரெக்டாக எந்த டேட்டில் இயேசு வந்தாங்க பார்த்தோம்? கரெக்டாக 1874. ஓகே, ஏன்னா நீங்கள் போனால் கேட்டோம் இல்லையா, நம்மளாம் இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அப்போனா இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை எந்த காலப்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது 1874, செகண்ட் கம்மிங். அப்படின்னா இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு இன்னொரு வசனம் குறிப்பிடுறாங்க, கடந்த வாரத்தில் பார்த்தோம், மார்க் 2:28. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா. அப்படின்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து எதுக்கு ஆண்டவராக இருக்கிறாராம்? ஓய்வு நாள். அப்போ எந்த காலப்பகுதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார்? 1000 ஆண்டு அரசை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். அப்படின்னா நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. விஷயம் நல்லா கூர்ந்து கவனிங்க. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையும் அவருடைய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையும் ஆளுகை செய்யப்படணும் அர்த்தம் பாருங்க. அர்த்தம் இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு அரசாட்சியும் ஒரே பாயிண்டில் துவங்குறது தான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அந்த வசனம் ஞாபகம் வச்சுங்க. இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாங்க பார்க்கும்பொழுது 7வது 1000 வருஷத்தில் துவக்கத்தில் வந்துட்டாங்க. வந்த இயேசு கிறிஸ்து பேசுகிறாங்க. அவர் எதுக்கு ஆண்டவராக இருக்கிறாரு? ஓய்வு நாள். எப்போ? 7ஆம் நாளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்துடைய அரசாட்சியும் 1000 வருஷம் தாங்க ஒரே பாயிண்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும். அதுதான் எவிடன்ஸ் பார்த்தோம். அப்போஸ்தலர் 30ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனம் பார்த்தோம் இல்லையா. என்ன வசனம் ஞாபகம் இருக்குங்களா? பரிசுத்த தீர்க்கனுடைய எல்லா சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் இயேசு எங்கே தான் இருக்கணும்? பரலோகத்தில் தான் இருக்கணும். ஒருவேளை நிறைவேறி முடிஞ்சதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து எங்கே வந்துடுவாங்க? இந்த பூமிக்கு வந்துடுவாங்க. அதான் பார்க்குறோம் திரும்ப கொடுத்தலின் காலப்பகுதின்னு பார்த்தோம். அப்படின்னா தெளிவு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை ப்ரெசன்ஸ், ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரெசன்ஸும் அவருடைய திரும்ப கொடுத்த காலப்பகுதியும் ஒரே பாயிண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம். அதை கொடுத்து பார்க்கும்போது சங்கீதம் ரொம்ப அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 90ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவ 1000 வருஷம் தெளிவாக பேசப்பட்டிருக்கு. அதை ரெஃபர் பண்ணி யார் பேசிகிட்டு இருக்கிறா? இயேசுக்கு வெளிப்படுத்தான் பார்க்குறதுல எதோ வெளிப்படுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவனுடைய 1874 அவர் வந்ததையும் வெளிப்படுத்துறது எதுன்னு பார்த்தோன்னாக்கா 90ஆம் சங்கீதம். வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறாங்க இல்லையா, அவர் வந்ததை காணக்கூடிய பாக்கிய ஊழியக்காரர் யாருங்க? பாக்கியவானுங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய 2ஆம் வருகையினுடைய ஆவிக்குரிய சக்தி என்ன பண்ணுறாங்க? கொடுத்துட்ருக்கிறார். அறுவடை சக்தியை கொடுத்துட்ருக்கிறார். யாருக்குன்னு பார்த்தோன்னா யாருக்கு? அவர் வருகிறத கண்டு யார் தெளிவாக கூர்ந்து கவனிக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான். யார் அவங்க? ஊழியக்காரர். ஊழியக்காரர் யார்? நாம தான். அப்போ இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் பொழுது திருச்சி அப்படின்னு பிள்ளை எங்கே இருப்பாங்க தெளிவாக தெரியுது இந்த இடத்துல பார்க்கும்போது. 7ஆம் கால சபையில் இயேசு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அவன் எங்கே தான் இருக்கணும்? மாம்சத்தில் பூமியில் தான் இருக்கிறாங்கன்னு தான் அடையாளப்படுத்துது. வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா ஆவிக்குரிய போஷா கொடுக்குறாரு. அறுவடை ட்ரூத் என்ன பண்ணுறாங்க? ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து கடந்த வாரத்தில் பார்த்த 1000 வருஷனுடைய ஒரு சுருக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தோம்? 2 பேருடைய முக்கியத்துவம். அப்படின்னா இயேசுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கூர்ந்து கவனிச்சாச்சு. 90ஆம் சங்கீதம் டீட்டில் கூர்ந்து பார்த்துட்டோம். அப்படின்னா பரிசுத்த வேதாகமத்தில் 3 இடத்துல மாத்திரமே 1000 ஆண்டு அரசை பற்றி தெளிவு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 ஒன்றா இல்லை வெவ்வேறா? ஒன்று தெளிவு பார்த்துட்டிங்களா? எப்படி பார்த்தோம்? வேத வசனத்தில் ரொம்ப தெளிவாக கூர்ந்து கவனித்தோம். இந்த 3 சம்பவங்களுமே ஒரே இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசை மட்டும்தான் தெளிவாக குறிப்பிடுதான் பார்த்துட்டோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 பேரில் அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு அதை குறித்து மிகப்பெரிய ஆழமான விஷயம் பண்ணுறாங்க. செகண்ட் கோணத்தில் எடுத்து காமிக்க போகிறோம் பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். ஸோ பாருங்க, அருமையாக ஆரம்பிக்கிறாங்க அப்போஸ்தலன் பேதுரு. பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். யாருக்கு? அப்போ இருந்த ஆதிக்க சபை பரிசுத்தவான்களுக்கு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்ல வராதீங்களா? இப்போது 2ஆம் நிருபத்தை உங்களுக்கு எழுத வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படின்னா முன்பு என்ன பண்ணியிருக்கிறாரு? முதலாவது எழுதி முடிச்சிருக்கிறாங்க. எழுதி முடிச்சுன்னு சொல்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் ஓப்பன் பண்ண போகிறார். அப்போஸ்தலன் பேதுரு அநேக வேத வசனங்களை இப்போ ரெஃபர் பண்ணி காமிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு 2ஆம் நிருபத்தை எழுத போகிறோம். உங்களுக்கு ஏன் எழுத போகிற காரணம் தெரியணும் இல்லையா? பர்பஸ் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். பாருங்க, தெளிவாக சொல்கிறார் அப்போஸ்தலன் பேதுரு. முதலாம் நிருபம் எழுதி முடிச்சுட்டேன். இப்போ 2ஆம் நிருபத்தோட காரணம் என்னன்னு தெரியுங்களா? பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும்
கமா போட்டிருக்கு இல்லையா, வார்த்தைகளையும் இரட்சகராக இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி. அப்போ ஏதோ நினைக்க சொல்கிறாரு. மிகப்பெரிய பாயிண்ட்டை நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஞாபகத்துக்கு கொண்டு வராருன்னு பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுதுகிறேன். அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நினைப்பூட்ட போகிறாரு. அப்போ தெளிவாக சொல்கிறாரு, நான் பேச போகிற விஷயங்கள் தானாக நான் முடிவெடுத்து பேசலை, எங்கேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறேன், பரிசுத்த தீர்க்கதரிசி சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தைகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் யார் கேட்டது, அப்போஸ்தலர் கேட்டாங்க இல்லையா, அது எல்லாவற்றும் ரெஃபர் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு உங்கள் மனசை புதுதாக மாற்ற போகிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்க, ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. நான் சொந்தமாக எதுவும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா, எதை பற்றி பேச பார்த்தீங்களே அவர் அப்போஸ்தலன் பேதுரு 1000 ஆண்டு அரசாட்சியை குறித்து என்ன பண்ண போகிறாங்க, நினைப்பூட்ட போகிறார். அது சொல்கிறா பாருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தேன் இல்லையா, பரிசுத்த அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சியை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 90 பார்த்தோமா. அப்படின்னா 90ஆம் சங்கீதத்தை எழுதினவர் யார், எந்த தீர்க்கதரிசி, மோசே. அப்படின்னா பாருங்க ரெஃபர் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போஸ்தலன் பேதுரு, நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நான் சுயமாக பேசலை, பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபஸி இருக்குது, அதை ரெஃபர் பண்ண பண்ண போகிறேன், உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் கிடையாது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து போதிச்சார் இல்லையா, அந்த போதனை கேட்ட அப்போஸ்தலர் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த வார்த்தையும் நான் பண்ணுறேன் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன்ற ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்குற எங்கே எடுத்துருப்பாரு ரெஃபரன்ஸு. ஏன்னா தெரியும் இல்லையா, ஒரு 1000 வருஷம் என்பது நேற்று இருக்கிறது நாளை போலவும் ஜாமத்து தெரியுது. அப்படின்னா வேறு எந்த சோர்ஸுமே இல்லை, சங்கீதம் 90 தவிர 1000 ஆண்டு வருஷத்தை குறித்து வேறு எங்கேயும் சொல்லப்படலன்றத யாருக்கு தெரியும், பேருக்கு தெரியும். அவர் தெளிவான பண்ணுறாங்க, நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறாங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கட்டாயமாக, ஏன்னா மறக்கவே கூடாது. வேறு எங்கேயுமே சொல்லப்படாத விஷயங்கள்லாம் பண்ணுறோம், உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். சகியை நிரப்பதோடைய இம்பார்ட்டன் என்னங்களா, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சோர்ஸ். செகண்ட் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பேசினார் இல்லையா, அதையும் ரெஃபர் பண்ணுறார். எங்கே இயேசு கிறிஸ்து பேசினார்த்தீங்களா, லூக்கா 12ஆம் அதிகாரம் 38. அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்தில் வந்து அப்படியே என்ன பண்ணுறாங்க, இருக்க கண்டால் அந்த ஊழியக்காரர்கள் பாக்கியவன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எங்கேருந்து பேசியிருக்கிறாரு, சங்கீதம் பழைய பாட்டுனா ஓகே, சங்கீதம் சொன்னால் தான் புரியும். அப்படின்னா இது எப்படி ரெண்டுத்தையும் யார் பார்த்துருக்காங்கன்னா, அப்போஸ்தலன் பேதுரு 90ஆம் சங்கம் சொல்லப்பட்ட விஷயங்களையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரெண்டுமே சேர்த்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டுமே ஒன்று தானத்தை உறுதிச்சப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய பாயிண்ட் வெளிப்படுத்துறாரு. எப்படி பண்ணுறாதுங்களா, இதை சாதாரண எழுத்து ஏதில்லை, தேவனுடைய பரிசுத்த ஆவின் மூலமாக மிக பிரம்மாண்டமான வெளிச்சத்தை என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல கொடுக்க போகிறார். எப்படி தெரியுங்களா, நமக்கு மிகப்பெரிய ஒரு நினைப்பூட்டல் ரிமைண்டர் பண்ணுறாங்க. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையும் கர்த்தரையே சொல்லப்பட்ட வார்த்தையும் ரெண்டு ஒன்று தான்றது என்ன பண்ணுறாங்க அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. எதுனா 1000 ஆண்டு அரசை குறித்த ஒரு புரிதல் யாருக்கு இருக்கணும், நமக்கு கட்டாயம் இருக்கிறத வெளிப்படுத்துகிறோம். பார்க்குறோம், வசனம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே, பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகல சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்வார்கள். பாருங்க, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சிக்கு சொல்லிட்டு இருக்கும்பொழுது அப்போஸ்தலன் பேதுரு ஒரு அழகான வார்த்தை ஓப்பன் பண்ணுறார். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்ன தெரியுங்களா, கடைசி நாட்களில் யார் வருவாங்களாம், பரியாசக்காரர் வருவாங்க, வந்து சுய இச்சைகளின்படி நடந்து, அப்படின்னா தேவன் கேட்டுற விஷயம் நடக்க மாட்டாங்க, சுயமாக நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே, பிதாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நெத்திழந்த பின்பும் சகலம் எப்படி படைக்கப்பட்டதோ அதே மாதிரி இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ண தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த கடைசி நாள் எங்கே தெரியுங்களா, எந்த காலப்பகுதியை பற்றி பேசியிருக்கிறார் அப்போஸ்தலன் பேதுரு, கடைசி நாட்களில் பரியாசம் வருவாங்க. எந்த கடைசி நாட்கள், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதி தான் இது. கடைசி நாட்களில் வருவாங்க, வந்து என்ன பண்ணுறாங்க, சுய இச்சைகளும் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது 3-4 வசனம் பார்க்குறோம் இல்லையா, அவர் வருவார் அப்படின்ற வார்த்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஸோ வருவார் என்ற வார்த்தையினுடைய ஆங்கில பதம் கம்மிங் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் இல்லையா, அப்படின்னா அவருடைய கிரீக் வேர்ட்ஸ் என்னவா இருக்கும், வருவார் சொல்லப்பட்டிருக்க வார்த்தைக்கு கிரீக் வேர்ட்ஸ் செகண்ட் கம்மிங் பார்த்து ஞாபகப்படுத்தி பார்க்கணும். பரோஷியா என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. பரோஷியா என்றால் பிரசன்ஸ், வந்திருத்தல். அப்படின்னா எப்படி படிக்கணும் அந்த வசனத்தை பார்க்கும்போது, முதலாவது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தோன்னா, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய எச்சரிக்கை நடந்து அவர் வந்திருக்கிறார்ன்றதை கொடுத்து வாக்கு சொல்லப்பட்டிருக்கே. அப்படின்னு அர்த்தம், வந்திருக்கிறார் தெரியும், தெரிஞ்சும் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் இன்னும் ஆகலை,
நிறைவேறலையே, பிதாக்கள்லாம் மறிச்சு போயிட்டாங்க இல்லையா, இன்னும் யாரும் என்ன பண்ணலை, வரலையே. அப்போனா உலகம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சேஞ்சு கூட இல்லைன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ ஏன் அது கேள்வி கேட்குறாங்க தெரியுங்களா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கணுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு அறிய வேண்டியதுங்களா, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை இருக்கு இல்லையா, அதை எப்படி பார்த்து புரிஞ்சு கொள்ள முடியாது? மாம்ச கணங்களால் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. அதே சமயத்தில் பார்த்தல ஒரே பாயிண்டில் இயேசுக்கு செகண்ட் கம்மிங் வருது, திரும்ப கொடுத்து காலப்பது நடக்குது. அப்போ ரெண்டுமே பார்க்குறோம் இல்லையா, இயேசுக்கு வந்துட்டாருன்னு நடக்குது, அப்புறம் திரும்ப கொடுத்த காலப்பதி ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வந்துடுற விஷயங்கள் யாருக்கு புரியாது, மாம்ச கண்ணில் பார்க்க முடியாததுனால அவங்க கேள்வி கேட்பாங்களாம், இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, வந்திருந்தாருன்னா அந்த உலகம் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ளே போயிருக்கணுமே. இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது, இன்னும் அநியாயங்கள் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்க தவிர குறையில. சண்டை போர் அது நடந்துட்டு தான் இருக்குது, எதுவும் மாற்றமே இல்லையே. அப்போ நீ சொல்கிறதுலாம் சரியா? சுய இச்சைக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மள கேள்வி கேட்பாங்க. யார் யோசிச்சிருக்கா? அப்போவே இந்த கடைசி நாட்களில் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சபையை பார்த்துட்டு தான் பாருங்கள், அப்போஸ்தலன் பேர் ரொம்ப எச்சரிக்கிறாரு. சார் அது பார்க்கும்போது பாருங்கள், அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அவர் என்ன சொல்ல வராங்கன்னா, திரும்ப கொடுத்த காலப்பகுதி ஏன் கொடுக்குறாரு, என்ன அர்த்தம்? திரும்ப கொடுத்த காலப்பகுதியே மறித்து போன மக்கள் என்ன பண்ணணும், உயிர் தேர்ந்து வந்துடுவாங்க இல்லையா, வந்து என்ன பண்ண தேவன் ராஜ் சூப்பராக போயிட்டு இருக்கணுமே, எதுவுமே இல்லைன்றத என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம கற்றுக்குறோம், அப்போஸ்தலன் பேதுரு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேள்வி கேட்பாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்படி ஒரு எச்சரிப்பு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. அதேமாதிரி பார்க்கும்போது எல்லாம் மறைச்சு போயிட்டாங்க தான், ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க தெரியுங்களா, தேவனுடைய அந்த பிரசங்கம் இருக்கு இல்லையா, சத்திய வார்த்தைகளை அவங்க மாம்சரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து எல்லாம் பார்க்குற மாதிரி வருவார், வந்ததுக்கு அப்புறம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை எப்படி இருக்கும். வந்திருத்தல், திரும்ப கொடுத்த காலப்பகுதி, ஃபஸ்ட்டு கம்மிங் யாருக்குமே தெரியாது. அது எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த விஷயத்தில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரசூல் சொல்லும்போது கூட பாருங்கள், த ப்ரெசன்ட் ஆர் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஏன்னா மற்றவங்களாம் புரிஞ்சுக்கொள்ள முடியாது, இதுதான் விஷயங்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம அப்போஸ்தலன் படித்தேன் இல்லையா, இயேசு கிறிஸ்து முதலாம் வரைக்கும் வந்துட்டுருக்காரு. வந்ததுக்கப்புறம் எப்போ வரப்போ சொல்கிறாருன்னா 3ஆம் ஜாமத்தினுடைய ஆரம்ப காலப்பகுதி 7ஆம் நாள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயம் பார்த்ததுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்போஸ்தலர் 30ஆம் அதிகாரத்தில். என்ன பார்த்தீங்கன்னாக்கா வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரங்காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, உலகம் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளுடைய எல்லாருடைய வாக்கு சொல்லப்பட்ட எல்லா விதமான காரியங்களும் நிறைவேறி தீரும் காலம் வரைக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்கே தான் இருக்கணும், பரலோகத்தில் தான் இருக்கணும். அந்த வார்த்தை நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் ஆண்கள் சொல்லப்பட்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய திரும்ப கொடுத்த காலப்பகுதி புதுசாக ஆரம்பிக்கிற வரைக்கும் என்ன இருக்கணும், இயேசு கிறிஸ்து எங்கே தான் இருப்பார், பரலோகத்தில் தான் இருப்பார். ஒருவேளை ஆரம்பிச்சிட்டானா எங்கே வந்துடுவாங்க, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துடுவாங்க. ஆனால் வந்த விஷயம் யாருக்கு தெரியாது, மாம்ச கணங்களால் பார்க்கவே முடியாது அப்படின்னு பார்க்குறோம். உதாரணம் பார்ப்போம் இல்லையா, நிறைய உதாரணம் இருக்குது. அத்தி மரம் நமக்கு தெரியும், யார் கடை தான் பார்ப்போம், இஸ்ரேல் மக்கள். அப்படின்னா ஏசு கிறிஸ்து வந்துட்டார்னு இப்படி கண்டுபிடிப்போம். நம்ம செகண்ட் டைம் பாடம் கேட்டிருப்போம் இல்லையா, அத்தி மரம் துளிர் விடும்போது அப்படின்னா இஸ்ரேல் தேசம் எப்போ சுதந்திரம் வாங்கிடுச்சோ யார் வந்துட்டுருப்பா. இது நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நம்ம ஒன்று பார்த்துக்கலாம் இருக்குது இல்லையா. அப்படின்னா தெரியுது ஏசு கிறிஸ்து வந்துட்டாங்கன்னா இஸ்ரேல் முழு தேசமாகிட்டு இருக்கும், சுதந்திரம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அப்படின்னா ஏசு கிறிஸ்துவனுடைய ப்ரெசன்ஸும் 2ஆம் ப்ரெசன்ஸும் அவருடைய வந்திரத்திலும் திரும்ப கொடுத்த காலப்பகுதி ஒன்று தான்றத மாம்சங்கள் எதிர்பார்க்கக்கூடியவங்களை என்ன பண்ணுவாங்க, தெளிவாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. நாம் என்ன பண்ணோம், தெளிவாக புரிஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்க்கும்போது ஒரு வேளை இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கேள்வி ஏன் கேட்குறாங்கன்னா, பரியாசகர் கேட்கும்பொழுது ஒருவேளை வெளியரங்கமாக தான் வரும்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த விஷயங்கள். உதாரணம் பார்க்கும்போது 2043 தான் நடக்குன்னு சொன்னாங்கன்னா அது எப்படி இருக்கும், எல்லாரும் பார்க்குற மாதிரி நடக்குமா? அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுடைய சுய இச்சைகள் என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்பாங்க. இன்னொரு பையன் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி கன்ஃபியூஸாக இருப்பாங்க இந்த விஷயத்தில். அது நம்ம என்ன பண்ணுறோம், பின்னாடி பார்க்க போகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தெளிவு சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்ன பண்ணுறாருங்க, வந்துட்டார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
திரும்ப கொடுத்த காலம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய மாம்சங்கள்லாம் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கிறதுனால அநேக கேள்வி கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பார்க்குறேன். ஏன்னா இது எல்லாருக்கும் ஒரே சோர்ஸு தேவனுடைய வசனம் மட்டும்தான். உதாரணம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 90 பார்த்தோமா, 1000 மெசேஜ் எங்கே சொல்லப்பட்டிருக்கு, அப்படி வார்த்தை மூலம் பார்த்தோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எம்மா ஊருக்கு நடந்து போவாங்க, சீஷர் போவாங்கல்ல, அங்கே இயேசு என்ன பேசுகிற போயிட்டு தேவனுடைய வார்த்தையை தான் பேசுவார். சொல்லப்பட்டிருக்கே உங்களுக்கு புரியலையா? அப்போ யோசிப்பாங்களா, கொழுந்து விட்டு எரிஞ்சுது. அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே சோர்ஸ் தேவனுடைய வார்த்தை. அப்படின்னா டைரெக்டாக பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் 2ஆம் வருகையும் தேவனுடைய வார்த்தை மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து திரும்ப கொடுத்துலையும் புரிஞ்சிக்க முடியுமே தவிர மற்றபடி ஓப்பனாக பார்க்குற அளவுக்கு புரிஞ்சிக்க முடியான்றது என்ன பண்ணுறோம், இந்த விஷயத்தில் கற்றுக்க முடியுதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 2 பேர் 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜனத்திலின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டு இருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்க, இந்த இடத்துல அப்போஸ்தலன் பேதுரு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. 2ஆவது ரெஃபரன்ஸ் கொண்டு வராரு. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே, நோட் பண்ணிக்கோங்க, தேவனுடைய வார்த்தைனாலே வானங்களும் ஜலத்தின்று ஜலம் தோன்றி எல்லாம் கொண்டிருக்கிற பூமி உண்டானது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது பார்க்கும்போது அப்பொழுது இருந்த உலகம், எந்த உலகம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, 1ஆம் உலகம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ இருந்த உலகம் ஜலப்பிரத்தினாலே அழிந்து என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஏன் நோட் பண்ணுறாரு அப்போஸ்தலன் பேதுருன்னா, இது எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. பரியாஸ்க்கு வந்து கேட்பாங்க, இது மாதிரி இயேசு கிறிஸ்து வந்துட்டாலும் சொல்கிறீங்களே, எந்த ஒரு மாற்றமும் இந்த பூமி நடக்கலை, அப்படி நடக்காத போது நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா அவங்க என்ன புரியாது, தேவனுடைய வார்த்தை மூலமாக மட்டும்தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் பார்த்தோம். அப்படின்னா ஓப்பனாக பார்க்க அளவுக்கு நடக்காத புரிஞ்சிக்க முடியுது. அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிழலும் பொருளை பற்றி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்போஸ்தலன் பேதுரு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 1ஆம் உலகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் வச்சு பேசுகிறாங்க. இப்போ நான் கேள்வி கேட்குறேன், இந்த 1ஆம் சம்பவத்தில் நடந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஜலப்பிரளயம், அந்த சம்பவத்தை வச்சு, அதாவது ஒரு கதாபாத்திரத்தை வச்சு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை சம்பந்தத்தை பற்றி எதை பேசியிருக்கிறாரா இயேசு கிறிஸ்து? 1ஆம் உலகத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் ஒப்பிட்டு தன்னுடைய செகண்ட் கம்மிங்கை வச்சு கம்பேர் பண்ணி பேசியிருப்பார். ஏதாவது ஞாபகம் வருதா? நோவா நாட்களில் நடந்தது போல். ஓகே, வெரி குட். அப்படின்னா பாருங்கள், ஏன் இதை பேசுகிறாருன்னா, சொன்னார் இல்லையா ஆரம்பத்தில், நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன், நான் ஓனாக பேசலை, எங்கே எடுக்கிறேன், பரிசுத்த தீர்க்கதரிசியில் பேசினாங்க இல்லையா, அந்த வார்த்தைகளையும் கர்த்தராக இயேசு வார்த்தை எடுத்து தான் நான் பண்ணுறேன், உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம், சங்கீதம் 90 எடுத்து காமிச்சார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதே ப்ராஃபஸ் எங்கே இருக்குது, நோவா பாலதான சம்பவம் இருக்கு இல்லையா, அது இயேசு கிறிஸ்து பேச என்ன பண்ணுறாங்க, ரெஃபர் பண்ணி பேசுகிறார். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பாருங்க, இங்கே அப்போஸ்தலன் பேர் வந்து ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. எதுன்னா பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி எங்கே நடக்குமா, மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அந்த வரும்ன்ற வார்த்தை ரொம்ப கவனிக்கணும். நான் உங்களை நினைப்பூட்டுறேன், ஞாபகப்படுத்திக்கோங்க, ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறது. யார் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அப்போஸ்தலன் பேதுரு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வரும்ன்ற வார்த்தை என்ன பார்த்தோம், பரோஷியான்னு பார்த்தோம். அப்படின்னா வந்திருத்தல். எப்படி படிக்கலாம் இப்போ போட்டுரா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வந்திருக்கும் காலத்திலும் நடக்கும். இதுதான் படிக்கணும். அப்படின்னா யார் உள்ள இருக்கிறா, பேசிகிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு வெளிப்படுத்தி காண்பிக்குது. எப்படி எனில் அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜலப்பிரத்தில் ஆரம்பித்து நோவா பேரில் ஏறி போகிற வரைக்கும் என்ன யாரும் வரல, பெண் கொண்டார்கள், எடுத்தார்கள், புசித்தார்கள், குளித்தார்கள். அப்புறம் ஜலப்பில் வந்து வாரின்னு போகிற வரைக்கும் என்ன ஆகலை, அவங்களுக்கு கொஞ்சம் கூட உணரலை, மனம் திரும்பலை. அப்படியே மனுஷகுமாரன் வந்து பூமிக்கு வந்திருந்தும் என்ன பண்ண மாட்டாங்க, அதே இழுப்பின் தன்மை கேட்டார் இல்லையா, பரியாச கேட்பாங்க இல்லையா, ஒரு மாற்றமும் இல்லை, தெரியாது. ஏன்னா பெண் கொண்டு
பெண் எடுத்து என்ன பண்ணுவாங்க, புசுத்து கொடுத்து அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா மனுஷகுமாரன் காலத்துலேயும் என்ன பண்ணுவாங்க நடக்குன்றது தான் ரெஃபர் பண்ணி காமிக்கிறாரு. அப்படின்னா என்ன பண்ண போகிறான் தெரியுங்களா? எப்படி அப்போ நோவாங் காலத்தில் யார் இருந்தது? நோவா இருந்தார். அப்போனா மனுஷகுமாரத்தில் யார் இருக்கணும்? மனுஷகுமார் இருக்கிறார். தெளிவாக புரிஞ்சிக்க முடியுதா? அப்படி இதெல்லாம் ஏன் பார்த்துட்ருக்கேன்னா அப்போஸ்தலன் பேதுரு ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருக்கிறார். மனுஷகுமாரன் காலத்தில் வந்துட்டார். அப்போ பாருங்கள் பூமிக்குள்ளே தான் இருக்கிறாரு. இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் வெளிப்படலை. ஏன்னா அது ஒரு ப்ரெசன்ஸை யாரெல்லாமே புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு ஒரே சோர்ஸு தேவனுடைய வசனம், வார்த்தை மட்டும் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். பார்க்குறோம். நெக்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3:7 இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்பொழுது இருக்கிற வானங்களும் ஃபர்ஸ்ட் உலகத்தை காமிச்சார் இல்லையா, எப்படி கம்பேர் பண்ணிட்டு இப்போ பேசுகிறாரு. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா பாருங்க, தெளிவு சொல்லப்பட்டிருக்குமா ஆங்கிலத்தில், இந்த நியாய தீர்ப்பின் நாளுக்காகவே இந்த எந்த உலகத்தை பற்றி பேசிட்டு இருக்கிற இப்போ 2ஆம் உலகம் என்ன பண்ணுங்க, ரிசர்வ் பண்ணப்பட வைக்கப்பட்டிருக்கான். எதுக்கு? இந்த நியாய தீர்ப்பு நாளுக்காக. அப்படின்னா அக்கினிக்கு இரையாக, அக்கினி என்பது அங்கே எது வெளிப்படுத்துதுன்னா டேரக்டான அக்கினி கிடையாது, ஒரு விதமான அழிவு வெளிப்படுத்துது. என்ன அழிவுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போஸ்தலன் பேர் சொல்கிறா பாருங்க, இந்த வானங்களும் இந்த பூமியும் அவர் வார்த்தையிலும் படியே அக்கினிக்குனா ஒரு மிகப்பெரிய அழிவு நோக்கி போக போகுது. அப்படின்னா ஒரு பகுதி பார்க்குறோம். 2ஆவது பார்க்கும்போது தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில் நியாய தீர்ப்பின் நாள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. எந்த நாள் பார்த்துட்ருக்கோம்? இது எத்தனாம் நாள் நடக்குது சம்பவங்கள் இதெல்லாம்? 7ஆம் நாள். அப்படின்னா நியாய தீர்ப்பின் நாள் எடுத்த பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேர் வைக்கிறார். ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அடுத்தது பேர் வச்சுட்டே பாரு, நியாய தீர்ப்பின் நாள்னு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த நியாய தீர்ப்பின் நாளுக்குள்ளே தான் 2ஆம் உலகம் அழிய போகுது. நியாய தீர்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருன்றது இல்லை, இந்த நியாய தீர்ப்பின் நாளுக்குள்ளேயே தான் என்ன நடக்க போகுது, 2ஆம் வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைக்கு அக்கினிக்கு இறைக்க வைக்கப்பட்டிருக்கு. நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. அப்போஸ்தலன் பேர் சொல்கிறாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 1000 இயேசுக்குள்ளேயே தான் அதுக்கு தான் பேர் வைக்கிறாரு நியாய தீர்ப்பின் நாள். நம்ம பார்க்கும்போது த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அப்படின்னா நியாய தீர்ப்பின் நாளுக்குள்ளே தான் இது நடக்க போகுது. இது நடக்க போகுது. 2ஆம் உலகத்துக்கு ஒரு அழிவு வரப்போகுது. நம்ம இங்கே கற்றுக்கொள்ள விஷயம் என்ன பார்த்தோன்னா, 1000 years நடக்குது இல்லையா, இந்த 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்க போகுதா இல்லை அதுக்குள்ளே நடக்குமா? அதான் கேள்வி கேட்டிருக்கோம். 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளவே நடக்க போகுதுன்னா 2ஆம் உலகத்துக்கு ஒரு அழிவு நடக்க போகுது. அது எப்படி 2ஆ பார்ட்டாக பிரிக்க போகிறோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் விஷயம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த நியாய தீர்ப்பு நாளில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்ட் 2ஆம் உலகத்தினுடைய வானங்களும் பூமியும் என்ன ஆக போகுது, அழிந்து போக போகுது. எதுக்குள்ளே? அந்த நியாய தீர்ப்புக்குள்ளவே. செகண்ட் போர்ஷன் பார்க்குறோம், 2ஆவது பார்ட்டு, எல்லாருமே அழிக்கப்பட்டுருவாங்க இல்லையா. அழிக்கப்பட்டா ஓப்பன் ஆக போகுது. 1000 yearsலே எல்லாருக்கும் ஒரு அழிவு கிடைக்க போகுது. 2ஆம் வானம் முற்றிலும் அழிக்கப்பட போகுது. அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய வெளியேறுகமான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் யார் வருவாங்க? மறைத்து போன உயிர் தேர்ந்து வருவாங்க இல்லையா. வந்ததுக்கு அப்புறம் அவங்க எத்தனை வருஷம் கொடுக்கப்படும்? ஒரு 100 வருஷம். ஏசா படிப்புமா, 100 வயசு என்று மறிக்கிறவனும் வாலிபன். அப்படின்னா அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஒருவேளை வாய்ப்பை முதலுக்கு எங்கே போவாங்க? செகண்ட் டெத். ஊமை ஞாபகம் வருதா? செம்மறியாடு வெள்ளாடு. எந்த ஆடு போகுது செகண்ட் டெத்துக்கு? வெள்ளாடு. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு இல்லையா. வெள்ளாடு என்ன பண்ண போகிறாங்க? கீழ்ப்படைய நிமித்தம் செகண்ட் டெத்து போயிடுவாங்க. அப்புறம் சொல்கிறா பாருங்க, தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். அப்படின்னா இந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளே 2 விஷயமா பிரிக்கிறாங்க. ஒன்று பார்க்கும்போது அதே 1000 yearsக்குள்ளவே ஒட்டுமொத்த 2ஆம் உலகத்தினுடைய வானங்களும் பூமியும் என்ன பண்ணும், அழிக்கப்பட்டு போயிடும். அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வெளியேறாமல் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஸ்தாபிக்கப்படுறது அவங்க வாய்ப்பு கொடுக்கப்படுது. வாய்ப்பு கொடுக்கப்பட்டு யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிறாங்களோ அவங்களுக்கு பிளஸ்ஸிங்கு. யார் சரியாக போகலையோ என்ன கொடுக்கப்படும்? தேவ பக்தி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அழிக்கப்பட்டு போவார்கள் சொல்ல முடியுது. இதெல்லாம் எங்கே நடக்குதுங்க? எத்தனை நாளுக்குள் நடக்குது? 7ஆம் நாள்
1000 வருஷம் நியாய தீர்ப்பு நாள் சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம ஊர்ஜிதப்படுத்துகிற ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தையும் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோரும் விளங்க பண்ணினார்கள் என்றான். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மேலும் ஒரு நாளை அப்படின்னா ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும் நமக்கு. நாள் என்பது எத்தனை வருஷத்தை குறிக்குது? 1000 வருஷத்தை குறிக்குது. நம்ம மறக்கவே கூடாது. அதான் நினைப்பூட்ட விரும்புகிறார் அப்போஸ்தலன் பேதுரு. மேலும் ஒரு நாள், அந்த நாளுக்குள்ளே குறித்திருக்கிறாங்க. அந்த நாளுக்குள்ள அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, யார் அந்த மனுஷன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? இந்த பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மருத்துவத்திலிருந்து எழுப்பினாலே அதோட நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ண. அப்படின்னா தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. நியாய தீர்ப்பின் நாளுக்குள்ளே தான் ஒட்டுமொத்த 2ஆம் வானமும் பூமி அழிக்கப்பட போகுது ஒரு பகுதி. 2வது பகுதி பார்க்கும்போது வெளியேறும் ராஜ்யம் வரப்போகுது. எழுந்து வரப்போகிறான் ஒட்டுமொத்த மனுக்குள்ளும். வந்ததுக்கப்புறம் 100 வருஷம் வாழ்க்கை வாழ்வாங்க, அர்ப்பணிப்பாங்க, பெரும்பாதை ஓப்பன் ஆக்கப்படும். உள்ளே போனால் ஆசீர்வாதம். அது வாய்ப்பு கொடுத்தும் யார் மதலிக்கிறாங்களோ அவங்க யாருங்க? தேவ பக்தி இல்லாதவர்கள் எங்கே போவாங்க? அழிக்கப்பட்டு போவாங்கன்றதை புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் யார் வருவாங்க? தவஸ்னஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2ஆம் முடிஞ்சதுக்கப்புறம் சாத்தனை வரும். அந்த கான்செப்ட் இங்கே பேசல, அது வேறு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கின்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஸோ எல்லாரும் பேசிட்டு இருந்தார் இல்லையா அப்போஸ்தலன் பேதுரு? இப்போ என்ன சொல்கிறாங்க ஸ்ட்ராங்காக 8ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள். இதுக்கப்புறம் நாளை பற்றி பேசுவார். எல்லா இடத்துலையுமே 1000 வருஷம் பேச மாட்டார். நாள்னால் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். 1000 years 7ஆம் வருஷம் ஏசு பிரசன்ஸ்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இந்த காரியத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் தெரிஞ்சிக்காமல் இருக்க வேண்டாம். அப்படின்னா பாருங்க, நியாய தீர்ப்பு நாள் என்பது இந்த வருஷம்தான் 1000 years சொல்லப்பட்டிருக்கு. நாள் அப்படி சொல்லப்பட்டா என்ன அர்த்தம் தான்? அதுவும் 1000 ஆண்டு அரசாட்சி அடையாளப்படுத்த பார்க்கணும். அப்படின்னா தெளிவாக கண்டுபிடிக்க முடியுது. இந்த நாள் அவர் எங்கேருந்து ரெஃபர் பண்ணியிருப்பார்? திரும்பி கேள்வி. நாள்னு பேசுகிறார்ல, ஷார்ட் பண்ணிட்டாரு. எங்கேருந்து எடுத்துருப்பாரு? நாள். போன வாரத்தில் பார்த்த அந்த நாள் 90ஆம் சங்கீதத்தில் நேற்று கழிந்த நாள், எஸ்டர்டே பார்த்தோம் இல்லையா? 1000 வருஷம் என்பது எஸ்டர்டே. அப்படின்னா ஒரு டே என்பது 1000 வருஷம். அங்கே ப்ரூஃப் இருக்கா? அடுத்து என்ன பண்ணோம்? அது சங்கீதத்தில் மோஸ்ட்லி பேசுனது. அடுத்து இங்கே பேர் என்ன பேசுகிறாங்க? அந்த ஒரு நாள் என்பது 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் என்பது ஒரு நாளை பொண்ணாக பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணி பேசுகிறான் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு இப்படி இருக்கும் பொழுது இந்த 1000 yearsலாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, ஏசுக்கு வந்துட்டான்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவன் ஏன் இன்னும் தாமதிக்கிறான்ற கேள்வியே என்ன பண்ணுவாங்க? சிலர் வேதமானக்குள்ளே கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்குன்றத பேசுகிறார். அடுத்த பாயிண்ட்டு இது வரைக்கும் பார்த்தேன் இல்லையா? 1000 years பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துட்ருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளுக்குள்ளே தான் ஒட்டுமொத்த 2ஆம் உலகம் அழியப்பட போகுது. அழிஞ்சதுக்கப்புறம் 2ஆம் 1000 அரசாட்சி ஓப்பன் ஆக போகுது, வெளியேறும் ராஜ்யம். அதுக்கப்புறம் மக்கள் வீட்டுன்னு வர போகிறாங்க, ஆசிரியம் பெற்றுக்கொள்ள போகிறாங்க. பெற்றுக்கொள்ள எங்கே போக போகிறாங்க? அழிவு நோக்கி போக போகிறாங்க பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்க்கும்போது ஒரு நாள் நியமித்திருக்கிறார். யாருன்னா இயேசு கிறிஸ்து கொண்டு இந்த பூலோகத்தை நீதியாக நியாயமாக நம்ம நியாயம் தீர்க்க போகிறோம் பார்த்தாச்சு. இப்போ அப்படி பேசிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க அப்போஸ்தலன் பேதுரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த கடைசி காலத்துல இப்படியும் கேள்வி எழுப்புவாங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து ரொம்ப என்ன பண்றாங்க? லேட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் வசனம் சொல்லப்படுது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் என்ன பண்ணுமா? மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவங்களுடைய கேள்வி எப்படி இருக்குதுங்க? வந்துட்டா ரொம்ப ரொம்ப லாங் போயிட்டுருக்கு, வருவாத சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்குமே, ரொம்ப சோர்ந்து என்ன பண்ணாங்க சொல்லுவாங்க. யார் பேசிகிட்டு இருப்பாங்க சொல்கிறாருன்னா, சபைக்குள்ளே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இந்த கன்ஃபியூஸ் இருக்குமா? வந்துட்டார் வருவான்னு சொல்லிட்டு இருக்குமே, எப்போ வருவான்னு ரொம்ப வருஷம் போயிட்டுருக்கு, வருஷம் போயிட்டுருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்புவாங்க. அதுக்கு பிறகு சொல்லியிருக்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா, அன்பான சகோதரர்களே, தேவன் தாமதிக்கிறான் எப்படி புரிஞ்சக்கூடாதுன்னா, அவருடைய கால கணக்கு இருக்குது, அதில் ஒருபோதும் மாற்றம் அமைக்க மாட்டார். அவருடைய நியாய தீர்ப்பு நாள் எப்போ நடத்தணும் முடிவு பண்ணிட்டாரோ அது ஒருபோதும் மாறாது.
கரெக்டாக நடத்துவார். அவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ கரெக்டாக நிறைவேறும். நாம் நினச்சிக்கிறோம் அவர் என்ன பண்ணுங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு போல இருக்குது, இன்னும் வரலாம் தாமதிக்கிறதுனால இந்த வாக்கத்தை இப்போ வேணாம் மாற்றிட்டு அங்கே கொடுப்போம். அப்படி இல்லை, அவர் ஏற்பாடு பண்ண அனைத்து ஏற்பாடுமே அந்தந்த காலப்பகுதி கரெக்டாக நடக்குமே தவிர எந்த ஒரு மாற்றமும் வராததை என்ன பண்ண முடியும், நமக்கு தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா பரியாசக்காக தான் கேள்வி கேட்பாங்க, இந்தமாரி புரிஞ்சிக்காமல் இந்தமாரி வருவான் சொல்லப்பட்டிருக்கு, எந்த உலகத்தில் மாற்றம் இல்லைன்ற ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது இயேசுக்கு 2ஆம் வருகை பற்றி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு வந்துட்டார்னா கூட அவங்களுக்கு புரியாது, தாமதிக்கின்ற ஒரு விஷயம் எழுப்பாங்களே தவிர நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், தேவன் தாமதிக்கலை, நடந்துகிட்ருக்கு. காரணம் நம் மீது என்ன பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய ஒரு அப்படின்னா இது என்ன பற்றி பேசிகிட்டு இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டார் எந்த 1000 வருஷத்தில், 7ஆம் வருஷத்தில். அப்புறம் வந்துட்டார் வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு, யாருக்கு என்ன கொடுத்துட்ருக்கிறார், சபைக்கு சத்தியம் கொடுத்துட்ருக்காங்கல்ல. அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது, மாம்சத்தில் 7ஆம் சபையில் யார் இருக்கிறாங்க, பூமியில் நாம் இருக்கிறோம், பாதாங்கங்கள். அப்படின்னா தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது, இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணுறதுக்கு காரணம் யார் முடியணும், சபை முடியணும், தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. அப்படின்னா ஒட்டுமொத்த 1000 வருஷமும் யாரும் ஆளுகை செய்ய மாட்டாங்க, சபை கிறிஸ்து ஆளுக்கு அப்புறம் 144,000 பேருமே இயேசு கிறிஸ்துவ 1000 வருஷமும் ஆளுகை செய்வாங்கன்ற கான்செப்ட் இல்லை. இயேசு வந்துட்டார், பாதாங்க என்ன பண்ணுறாங்க, பூமியில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, நீடிய பொறுமுறை காத்துட்ருக்கிறார். அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, எல்லாம் நடக்க போகுது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டார், வந்த விஷயங்கள் சபை இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் போஷா கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா தெளிவாக கூர்ந்து கவனிச்சுக்கணும். ரொம்ப லேட் பண்ணுறாருன்னு அப்படி இல்லை, தெளிவாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு சபை ஃபஸ்ட்டு மறுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது நாம் கூட இருக்கிறோம், நமக்காக என்ன பண்ணுறாங்க, நீடிய பொறுமையோடு அவர் காத்துட்ருக்கிறான் பார்க்க முடியுது. அதனால தான் சொல்கிறாங்க, அவர் நாள் எப்படி தான் இருக்கும், கண்களாக பார்க்க முடியாது, மாம்சங்களாக புரிஞ்சிக்க முடியாது. அதனால பரிசு கேள்வி கேட்பாங்க பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும், நம்ம தெளிவாக இருக்கணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வருகை எப்படி தான் இருக்கும், எப்படி வந்து நிற்பார், ஏன் பார்க்க முடியாது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சகோதரர் சொன்ன மாதிரி தான் வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரிகைகளும் எரிந்து அழிந்து போகும். பாருங்க, கர்த்தருடைய நாள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை எல்லாரும் பார்க்குற மாதிரி மாம்சங்களை புரிந்து கொள்கிற மாதிரி நடக்காது. அது எப்படி நடக்கும், ஒரு திருடன் எப்படி தெரியாமல் உள்ளே வந்து போகிறது தெரியாதோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி வந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்துட்டார் இல்லையா, வந்திருக்கும் போது அப்பொழுது எப்பொழுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வந்திருத்தின் காலப்பகுதியில் வானங்கள் மடமடை என்று அகன்று போகும், பூதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தெரியும் எலிமெண்ட்ஸ் இல்லையா, பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கீழ் எழுந்து அழிந்து போகும். இது அடையாளப்படுத்துது, கர்த்தருடைய நாளுக்குள்ள வானங்கள் அப்படின்னா சொல்லப்படும் சொல்லுவோம், சாத்தனுடைய சேனைகள் அரசாட்சி என்ன பண்ணப்படுவது, அழிக்கப்பட போகுது. அப்புறம் பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியில் உள்ள இது அழையப்படுது, பூமியில் உள்ள சகல கிரியைகள் அழிந்து வந்து போகும். சமுதாயம் கொள்கை கோட்பாடு அப்படின்னா எதுக்குள்ள நடக்குது இதுங்க, இந்த பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய நாள் ஆரம்பிக்கிறான் பாருங்க, பேர் சொல்கிறாங்க நியாய தீர்ப்பு நாள் சொன்னார், இங்கே என்ன பயன்படுத்துறாரு, கர்த்தருடைய நாள் சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் இது கர்த்தருடைய நாள் 1000 வருஷம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அந்த டே என்ன பண்ணுறாங்கன்னா வேறு மாதிரி சொல்லிட்டு புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் என்பது 1000 வருஷம், நீங்கள் மறக்கவே கூடாது. அதை கர்த்தருடைய நாளும் பயன்படுத்துவார், நியாய தீர்ப்பு நாளும் பயன்படுத்துவாங்க. நான் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், எங்கே சொல்லப்பட்டிருக்கு, பட் த டே ஆஃப் த லார்ட் வில் கம் லைக் தீஃப் இன் விச். அப்படின்னா தேவனுடைய அந்த ராஜ்யம் இருக்குது இல்லையா, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ராஜ்யம் வந்திருக்கும் பொழுது எப்படி வந்திருக்கா, இயேசு கிறிஸ்து ஒரு திருநப்பு வந்திருக்கார் இல்லையா, வந்திருக்கக்கூடிய அந்த காலப்பகுதிக்குள்ளேயே என்ன பார்க்க போகுது, 2ஆம் வானத்தினுடைய அந்த அரசாட்சியும் பூமியில் உள்ள சகல அந்த விஷயங்கள் சமுதாயங்கள் கோட்பாடுகள் எல்லாம் அழிக்கப்படுறதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறாங்க. எப்போ நடக்க போகுது, ஆரம்பத்தில் பார்த்தா அடுத்து இன்னும் தெளிவுபடுத்துறாங்க, அதுக்குள்ளேயே நடக்க போகுது. அப்படின்னா ஒட்டுமொத்த அமைப்பும் அழிக்கப்பட போகுது, அழிக்கப்படுறதுக்கு அப்புறம் நடக்க போகுதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்கலாம்னாக்கா, ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, நியாய தீர்ப்பு நாள் பார்க்கும்போது 2 பார்த்தா பிரித்தோம். ஒன்று என்ன பார்த்தோம்,
முதல் பாட்டு அதே தான், வானங்களும் பூமியும் ரெண்டாம் உலகம் எப்படி அழிய போகுது, அக்கினி கிரியை வைக்கப்பட்டு பார்த்தோம் இல்லையா. நியாய தீர்ப்பு நாள் அப்படின்னா நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறமா அந்த வருஷத்துக்குள்ளேயேவா. நியாய தீர்ப்பு நாள்லாம் 1000 years இல்லையா, அந்த 1000 ஆண்டு வருஷத்துக்குள்ளேயே நடக்க போகிற விஷயத்தை பார்த்தோம். முதல் பகுதி அது நிறைவேறி முடிஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன ஓப்பன் ஆக போகுது, வெளியேறுகமான ராஜ்யம் எங்கே அதுக்குள்ளேயே ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் பார்த்தோம். இங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய நாள் சொல்கிறாரு. அந்த நாளுக்குள்ளே எப்படி வருவார்னா திரும்ப வராரு. வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அதே ப்ராசஸ் பண்ணுறாங்க. வானங்கள் அப்புறம் சாத்தனுடைய ஒட்டுமொத்த அரசாட்சின்னு நடக்குது, 1000 years நடக்குது, அழிக்கப்பட போகுது. பூமியுடைய மத அரசாங்கங்கள் கொள்கை கோட்பாடு சமுதாயம் எல்லாமே மாற்றி அமைக்கப்படுது. அப்படின்னா அமைக்கப்படுறதுக்கு அப்புறம் இங்கேயும் 2 விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படி சொல்கிறாருனாக்கா இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சொன்ன மாதிரி இங்கேயும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்ட்டு ஏசு வந்திருக்கும்பொழுது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குமா அந்த உலகம். ஏசு கிறிஸ்து 2ஆம் முறைக்கு வந்திருக்கும் பொழுது இந்த 1000 மாதம் எப்படி இருக்கும், ஆரம்ப கால பகுதி ரொம்ப உபத்திரம் இருக்கும், உபத்திரம் தான் இருக்கும். அந்த உபத்திரனுடைய உச்சகாலம் தான் மகா உபத்திரம் பார்க்குறோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியேறும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அங்கே என்ன காணப்படும், அங்கே தான் பீஸ் வரும். அப்படின்னா ரெண்டுமே அங்கே நடக்குது, ராஜ்யத்துக்குள்ளே தான். ஏன் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம். இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதை ஏன் அப்போஸ்தலன் பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசிட்டு இருக்காருன்னா, இந்த 3 சொல்லப்பட்ட எல்லா ரெஃபரன்ஸுமே பரிசுத்த ஆவியின் மூலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு வைக்கிறாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய காலப்பகுதி. அப்போ ஆரம்பத்தை பார்க்கும் உபத்திரவம் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ நாம் எங்கே இருக்கிறோம், இப்போது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம், நம்ம சுற்றி நடக்குது உபத்திரம் நடக்குதா. உபத்திரத்தின் காலப்பகுதினா நாமளும் 1000 ஆண்டு அரசின் துவக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உபத்திரம் அப்படியே படிப்படியாக அதிகமாகிட்டு மகா உபத்திரமாக என்ன பண்ணும், உருவெடுக்கும். அதுக்கப்புறம் நடக்க போகுதுனாக்கா 1000 years 1000 வெளியேறகமாக ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுது, மிகப்பெரிய ஒரு சமாதான ராஜ்யம் அவங்களுக்கு கொடுக்கப்பட போகுதுன்னு பார்க்குறோம். அப்போ தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. முதல் பகுதி பார்க்குறோம், உபத்திரம் இருக்கும் எங்கே, 1000 ஆண்டு அரசாட்சியில் கர்த்தருடைய நாளுக்குள்ளே. செகண்ட் பார்ட்னா இருக்கும் வெளியேறுகமான ராஜ்யம் ஸ்தாபிக்கும். நம்ம எப்படி புரிஞ்சுப்போம்னா இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, அப்படி கிடையாது. அந்த 1000 வருஷத்துக்குள்ளவே நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் அப்போஸ்தலன் பேர் என்ன பண்ணுறான், ரொம்ப தெளிவாக எடுத்து காண்பிக்கிறான் பார்க்குறோம். இப்படிலாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 2 பேர் 3ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உள்ளதும் பேசிட்டு இது யாருக்கு பேச ஆரம்பிச்சாரு, 2ஆம் நிருபத்தை யாருக்கு எதை விரும்புகிறேன், ஊழியக்காரர்களுக்கு. அப்படின்னா இங்கே சொல்கிறா பாருங்க, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் என்ன பண்ணணும், எப்பேற்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவா இருக்க வேண்டும்ன்றதான் பாயிண்ட் சொல்கிறார். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா, இந்த 2ஆம் உலகம் வானத்தினுடைய சம்பவம் எல்லாம் மடமடன்னு அழிக்கப்பட போகுது பார்த்துட்டோம். உலகம் வெந்து ஒழுக போகுது. எல்லாம் போகும்போது உங்களுடைய மனப்பான்மை இதில் ஒப்பிட்டு போகக்கூடாது. அற்பமாக காணப்படக்கூடிய இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணதில்ல, ஒப்பிட்டு போக தேவையில்லை, வாழ்க்கை வாழ தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்க்குறான்னா, நீங்கள் எப்படி இருக்கணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ மட்டும்தான் எங்கே போக முடியுமோ, நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்புகளை போக முடியும். எங்கே ஆரம்பிச்சு கொண்டு வர பாருங்க, நமக்கு நிற்கிறா வந்து இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்துட்டால் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 மாதம் நடந்து கொண்டு இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு நீங்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது, உங்களை தனிச்சு பிரித்து காமிக்கணும். நீங்கள் பெற்றெடுக்கப்பட்டவர்கள், உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணப்படணும். அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் நடக்க போகுது, அழிக்கப்பட போகுது. உபத்து மத்தியில் ஒட்டு மொத்தமாக தியானம் பண்ண போகிறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண போகிறாங்க, அழிக்க கூட கொண்டு போகிறாரு. நீங்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அப்படின்னா மிக பரிசுத்தமாக வாழ்க்கை வாழணும். இது ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. பரிசுத்தமாக எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்முடைய பிஹேவியர், நடத்தை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, நடத்தை எப்படி இருக்கணும், நம்முடைய பிஹேவியர் அந்த அளவுக்கு ரொம்ப சரியான ஒரு மனப்பான்மை காணப்படணும். நம்ம எல்லாமே பரிசுத்தமான ஜீவன் வாழ்வதற்காக என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எங்கே பண்ணி இப்போ சொல்கிறாருன்னா வசனம் வாசிக்கலாம். 2 பேர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். இப்போ நாளை பற்றி பேசுகிறார். தேவனுடைய நாள், த டே ஆஃப்
பேசுகிற புரியுதுங்களா? ஃபஸ்ட் நியாயத்தீர்ப்பு நாள் பார்த்தோம், கர்த்தரோட நாள் பேசினார். இது எல்லாமே என்ன தான் குறிக்குது? 1000 years தான். வெவ்வேறு போகிறதுனால ஒவ்வொரு காலப்பகுதி இல்லை, எல்லாமே ஒரே காலப்பகுதி தான். அவர் சொல்கிற பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். தேவனுடைய நாள் சீக்கிரமாக வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். யார்? நாம் காத்திருக்கணும். ஏன்னா அந்த நாளில் வானம் என்ன பண்ண போதான்? வெந்து அழிந்து பூதங்கள் உருகி போக போகுது. நமக்கெல்லாம் படிப்பினை கொடுத்துட்ருக்கிறார். இதெல்லாம் 1000 yearsக்குள்ளே தான் நடக்க போகுது. அப்படின்னா இந்த நடந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்துட்டான்னு தெரியுது. அவர் வந்து பிரச்சனை நம்ம உணர்ந்துட்டோம். மற்றவங்க பார்க்குற மாதிரி மாம்சங்களில் பார்க்க முடியாது. அப்போ தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. இயேசு கிறிஸ்து பிரச்சனை வெளிவாக ஆய்க்கப்பட்டதற்கு திரும்ப கொடுத்த காலப்பு வந்துருச்சு. ஆனால் மற்றவங்க பேசுகிற பரிசம் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பேச முடியாமல் நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக கூர்ந்து கவனிக்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் காலம் வந்து நாமும் சபையாக மாம்சத்தில் இருக்கிற நமக்கு எப்பேற்பட்ட படிப்பினை கொடுக்குறாருன்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு கேட்ட ஒரு பாத்திரம்னா காணப்படணும்னா என்ன செய்யணும்? ஏன்னா தேவனுடைய நாள் ஆரம்பிக்கப்பட போகுது. எப்போ? எப்போ ஆரம்பிக்கும்? முதல் பாட்டு பார்த்தோம் இல்லையா? என்ன பாட்டு? உபத்திரவ காலப்பகுதி நிறைவேறி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஓப்பன் ஆக போகுது? தேவனுடைய ராஜ்யம், அதான் சமாராஜ்யம் பார்க்குறோம் இல்லையா? அந்த நாள் பற்றி தெரியும். ஏன்னா ஒட்டுமொத்த அரசாட்சியும் அழிந்து போக போகுது. அப்படின்னா இதெல்லாம் அழிந்து போனதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கப்பட போகுது. என்ன ஆகுதுங்களா? எத்தனை வானத்தை பற்றி பேச போகிறார் அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கின்றோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் உலகம் காமிச்சார் இல்லையா? முதலாம் உலகம் எப்படி அழிக்கப்பட்டதுன்னு உணராமல் இருந்தாங்க. அப்புறம் பெண் கொண்டும் பெண் எடுத்தாங்க, புசித்தும் குடித்தாங்க, அவங்களுக்கு உணரலைன்னு பார்த்தோம். அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது 2ஆம் இயேசு வந்திருக்கும் பொழுது அதே மனப்பான்மை இருப்பாங்க. ஒரு விஷயம் பார்த்தோம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது முதல் பகுதியில் நடக்கும் உபத்திரவம். அதுக்கப்புறம் உபத்திரவம் முடிஞ்சதுக்கப்புறம் சமாராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகுது. அதுதான் பார்க்குறோம், தேவனுடைய ராஜ்யம்னு பார்க்குறோம். அப்போ என்ன உருவாக்கப்பட போகுது? அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும்? இங்கே உபத்திரம் இருக்குமா? இருக்காது. ஏன்? உபத்திரம் நிறைவேற்ற முடிந்த பிற்பாடு தான் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது. அப்போ என்ன ஆகாங்க? சமான் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா கர்த்தருடைய நாளில் இப்படி தான் நடக்குன்றத அப்போஸ்தலன் பேதுரு எல்லாவற்றையும் ரெஃபர் பண்ணி இயேசு கிறிஸ்து பேசினத்தையும் பழைய சொல்லப்பட ப்ராஃபஸி எடுத்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான்னு பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்காக நம்ம காத்துட்ருக்கோம். 14 ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிறோம். நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாங்கள். சந்நிதி எங்கே? யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்க நீங்கள் வெயிட் பண்ணிருந்தீங்க இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? கரையற்றவர்களும் பிழை இல்லாதமாக இருந்து அவருடைய சந்நிதியில் எங்கே இருக்காங்க? சந்நிதி சந்நிதி பரலோகத்தில் என்ன பண்ணோம்? காணப்படும்படிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பூமியோட ஒப்பிட்டு இருந்துருக்காதீங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்தை பார்த்து நிற்கும்போது போயிட்டு எனக்கு என்ன பண்ணுங்க, ஜீவிக்கிறத எனக்கு போடுங்கன்ற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, தகுதியாக மாற்றிக்கணும். உங்களை ரொம்ப எச்சரிக்கிறார் பாருங்கள். இந்த வார்த்தையை கொடுத்து பார்க்கும்போது தேவன் ஏதோ நீடிய பொறுமை காரணத்துங்களா நமக்காக என்ன பண்ணிருக்காங்க, நீடிய பொறுமை காத்துட்ருக்காங்க பேசப்பட்டிருக்கு. அப்போனா நம்ம எந்த அளவுக்கு அந்த அழைப்பை பெற்றுவதற்கு ஊர்ஜிதப்படுத்துகிறோமோ அவங்களுக்கு தான் அந்த மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக அவருடைய சன்னிதானத்தில் நிற்கிறதுக்கு உங்களை என்ன பண்ணுங்கள், தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வாசிக்கலாம். 2 பேதுரு 3:15 மற்றும் 16 மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஸோ இந்த இடத்துல அப்போஸ்தலன் பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை எப்படி எண்ணுங்க, நீங்கள் மிகப்பெரிய ரட்சிப்பு என்று நீங்கள் எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி என்ன பண்ணாங்க, எழுதியிருக்கிறார். எப்படியே அவரும் இதை பற்றி பேசியிருக்கிறார், 1000 கொடுத்து பேசியிருக்கிறார். அவர் பேசின வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? கடைசி காலத்து யார் வருவாங்க?
பரியாசக்காரர் வந்து பேசுவாங்க இல்லையா, அப்போ அப்போஸ்தலன் பவுல் தெய்வீக ஞானத்தை வெளிப்படுத்த வார்த்தையை பேசியிருந்தோம், அவரை பேசுறதையே புரட்டி பார்த்துருக்குறாங்க. எல்லா நிருபங்களும் இவைகளை குறித்து எவைகளை குறித்து பேசியிருக்கிறார்? இந்த 1000 ஆண்டு அரசை குறித்து பேசியிருக்கிறார். அவன் சொன்னவைகள் சில காரியத்தை அறிந்திருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுக்கிறது போல அப்படின்னா மாற்றி பேசுவாங்க, மாற்றி அமைப்பாங்க. புரட்டுக்கிறவர்கள் அப்படின்னாங்க புரட்டி பார்த்து அது இது இல்லை இது அதெல்லாம் பேசுவாங்க. அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் பேசுனதையே என்ன பண்ணியிருக்காங்க, புரட்டி பார்த்துருக்குறாங்க. நீங்கள் ரொம்ப என்ன பண்ண தெளிவாக இருங்க. தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக என்ன பண்ணுறாங்க, அவங்க புரட்டி பூட்டி அவங்களுக்கு அழிவு தான் வரும் தவிர தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னா சங்கீதம் 90 பார்த்தோம், ஏசு கிறிஸ்து ரெஃபரன்ஸும் பார்த்தோம். அப்புறம் ரெண்டுத்துக்கு மிங்கிள் பண்ணி யார் பேசிகிட்டு இருக்கிறா? இப்போது அப்போஸ்தலன் பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாரும் பேசியிருக்கிறா? அப்போஸ்தலன் பவுலும் பேசியிருக்காங்க. அது எல்லாவற்றும் என்ன பண்ணாங்க, இப்படி தான் பேசுவாங்க கடைசி காலத்தில். ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, நடந்து கொண்டிருக்காங்க பார்க்க முடியுது. அப்போ நம்ம கடைசி என்ன பண்ண போகிறோம் பார்த்தோன்னாக்கா, திரும்ப ரீகால் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 7ஆம் வசனத்தில் பார்த்தோம் இல்லையா, 7ஆம் வசனம் நியாய தீர்ப்பின் நாள். அதனால 2 பிரியா பிரிச்சோம் இல்லையா, அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் பேசி முடிச்சுட்டு நீங்கள் தான் பேசினதுக்கப்புறம் உபத்திரவம். அந்த உபத்திரம் மிகுதினா ஆகும், மகா உபத்திரம் மாறினதுக்கப்புறம் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பார்த்தோம். அப்போ 8ஆம் வசனத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதோ பாருங்கள், ஒரு நாள் என்பது 1000 வருஷம், அது மறக்கவே கூட. அப்போ நாளை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறாரோ அது 1000 குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் 9ஆம் வசனம். 9ஆம் வசனத்தில் ஏசுக்கு என்ன பண்ணுறாங்க, தாமதம் சொல்லும் போது அப்படின்னா வந்துட்டார். தாமதிக்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, யார் இருக்கிறா பூமியில்? பாத அங்கங்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்க சபையை நம்ம சபையாக போவதற்காக என்ன பண்ணுறாங்க, நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். நெக்ஸ்ட்டு அவர் வருகை 10ஆம் வசனம். அப்படின்னா இந்த வந்துட்டார் இல்லையா, அவர் வரது யாருக்குமே தெரியாது, மாம்சம்லாம் பார்க்க முடியாது. ஆனால் வந்த விஷயங்கள் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பூமி நடக்குது. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் நடக்க போகுது, என்ன நடக்க போகுது? அப்புறம் 2ஆம் உலகம் முற்றிலும் அழிக்கப்பட போதை பார்க்குறோம். அப்படின்னா ஏசு கிறிஸ்துவுடைய அந்த நாளுக்குள் நடக்க போகுதா? நாளுக்குள்ளே தான் நடக்க போகுதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வசனம். அடுத்து கர்த்தருடைய நாள், புதிய வானம் புதிய, இதெல்லாம் யார் பண்ண போகிறதுங்களா? சபை மகிமை அடைந்து கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த 1000 வருஷம் சார்ஜ் எடுப்பாங்க. அப்போ தான் புதிய வானம் புதிய பூமி ஸ்தாபிக்கப்பட்டு ஒட்டுமொத்த என்ன பண்ண போகிறாங்க, சமாதானத்தில் கொண்டு போகிறாங்க. நான் பார்த்தோம் இல்லையா அந்த 3 விஷயங்கள், நியாய தீர்ப்பின் நாள், கர்த்தருடைய நாள், தேவனுடைய நாள். அப்படின்னா இது ஃபஸ்ட்டு பார்ட்டு ட்ரபிள் தான் இருக்கும். அதே போல் 1000 வருஷம் முள்ளும் ட்ரபிளாகவே இருக்குமா? இருக்காது. 1000 வருஷம் முழுவதும் சமாதானமாக இருக்குமா? இருக்காது. ஒருவேளை 1000 வருஷம் என்பது முழுக்க சமாதானம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நாம் எப்படி இருக்கணும்? நாம் எப்படி இருக்கணும்? சரியான ட்ரூத் அது இல்லை. ஏன் நம்ம இந்த பாயிண்ட் பார்த்துட்ருக்குன்னா, தேவ ராஜ்யம் கொடுத்து அநேக டவுட் இருக்குது. யாருக்கு? நம்ம தேவனுடைய பிள்ளைங்களுக்கே இருக்குது. நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த வருஷம்தான் அப்படின்னு. கர்த்தருடைய நாள் எப்படி வரும்? அவங்க சொல்கிறாங்க ஒரு வருஷம், அந்த வருஷம் நான் திரும்ப வரும்போது தெரியுது எப்படி இருக்குது, வெளியே அரங்கமாகுது. அப்படி நடக்காது. அப்போ வந்ததுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. அப்படின்னா அவர் வந்துட்டான்றத யாரும் புரிஞ்சிக்க முடியாது. வந்த நாளுக்குள்ளே தான் எல்லா ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ட்ரபிள் அதிகாரிகமாக உபத்திரம் மாறுது. அதுக்கப்புறம் ஆகுதுங்க புதிய வானம் புதிய உண்டாகுது, ஃப்ரெஷ்ஷாக ஆகுது. அங்கே யார் ஆட்சி பண்ண போகிறாங்க? கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் ஆட்சி பண்ண போன்றது என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப தெளிவுபடுத்தி காண்பிக்கிற பார்க்க முடியுது. அப்படின்னா நாம் ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தேவன் கொடுத்த மாபெரும் கிருபை. தேவராஜனை பற்றி நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்றத விரும்பியிருக்கிறார். விரும்பினதால தான் நம்ம சபைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பாடத்தையே அருளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அநேக கன்ஃபியூஸ் இருக்கும் இல்லையா, போக நம்ம என்ன பண்ண போகிறோம், அழகாக தேவனுடைய வார்த்தையை படித்து புரிஞ்சு ராஜ்யம் சம்பந்தப்பட்ட சத்தியம் என்ன பண்ண கற்றுக்கொள்ள போகிறோம். 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று சங்கீதம் 90, 2 பேர், 2மே பார்த்து முடிச்சாச்சு. 2மே தான் அடையப்படுத்துதுங்க, ஊச்சப்படுத்துது. ஏசு கிறிஸ்துவனுடைய வந்திருத்தல் 2ஆம் வருகை எந்த காலப்பகுதி தான்? 1874 கன்ஃபார்ம் பண்ணிச்சோம், பார்த்துட்டோம். மீதி ஒரு ப்ரூஃப் இருக்குது. என்ன ப்ரூஃபுங்க? ரெவலேஷன் என்ன பண்ண போகிறோம், அதை பார்ப்பது என்ன பண்ணுவாங்க, கிருபை செய்வராக
பொறுமை கூட ஆசிர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென்.